Hi friends, நீங்க பாத்துக்கிறது Eswar Computer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ லைட் எப்படி லோ பட்ஜெட்ல செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். பிளம்பிங் கடையில கிடைக்கிற பொருளை வச்சு மட்டும் தான் இத செய்ய போறோம். நீங்க யூடியூபரா உங்க फ्रेंड्स யாராவது யூடியூப்ல இருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபோன் கிளாரிட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த லைட்டை வச்சு நீங்க எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கலாம் பிரைட்னஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க Eswar Computer சேனலுக்கு யாரா சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப்பில் 2 அடி தேவை, 1 இல்லை 2 இது தேவை. மொத்தமாக 5 அடி வாங்கிக்கோங்க. அதாவது 1 இன்ச்சில் 2 அடி வாங்கிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சில் 2 அடி பைப் ஒன்று வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பிவிசி பைப் தான். நான் பைப்பில் ஆல்ரெடி ஹோல்டர் மாட்டி வச்சுட்டேன். ஸோ இது எப்போவும் மாட்டி வச்சது, அது அப்படியே இருந்தனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 1 இன்ச் பைப் இது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 1 இன்ச்சில் நான் எப்படி கட் பண்ணிக்கேன்னா, அது ஒரு கோணலாக வச்சு அதை டேப் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஒயர் எட்டு கீழே இருக்கும், அந்த ப்ளக்கில் மாட்டிக்கோங்க. எல்லாமே நம்ம டேப் அடிச்சிடலாம், சால்ட்ரிங் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு எவ்வளோ பெரிய பைப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ ஹைட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைப் போட்டுக்கோங்க. இதில் எந்த மாதிரி லைட் வேணாலும் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஹோல்டர் மாட்டிக்கோங்க. இதில் 3 1 இன்ச் டீ எடுத்துக்கோங்க. இதான் டீ, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் டீ 1 இன்ச். ஒரு ஆக்ஸார் பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, நல்ல ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வெட்ட முடியும். அப்புறம் ஒரு லைட் எடுத்துக்கோங்க. நல்லா பிரைட்டாக ஏறுற மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன பல்ப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 அடி பைப் இருந்துச்சுல, அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். எப்படியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி. ஆக்ஸா பிளேடெலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், கையை வெட்டிடாமல். சின்ன பையங்க யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா பெரியவங்க யாரையாவது பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. உங்களுக்கு கீழே வச்சுட்டு கட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஸ்டெப்பில் வச்சு கட் பண்ணுங்கள், அதாவது படிக்கட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போனா கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகும். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேடை வச்சு இப்படி இந்த ஷார்ப்னர் சீவுவீங்கள. முந்திலாம் 90s கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பென்சிலை சீவை இப்படி தான் சீவுவாங்க. நான் 90s கிட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் நறுக்கிற மாதிரி இந்த சைடெலாம் நம்ம சீவு விட்டாலே போதும், அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணக்கப்புறம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக தான் இருக்கான்னு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படின்னா தான் ஸ்டெபிலிட்டியாக நிற்கும் அந்த ஸ்டாண்டு, லைட் ஸ்டாண்டு. அப்புறம் 1 இன்ச் பைப்பு 2 அடியில் இருக்கும், அது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணுன்னா அது அளவு எடுக்கணும். என்கிட்ட மெஷரிங் டேப் இல்லாத காரணனால நான் இப்போதைக்கு ஆக்ஸா பிளேடை வச்சு அளவு எடுக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் டேப் இருந்துச்சுன்னா அதை வச்சு அளவு எடுங்க. அளவு எடுத்துகிட்டு அதில் சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பார்த்துட்டு அதை 2ஆக கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஈஸியாக நம்ம அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த இந்த மாதிரி டிஐவி பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி படியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. படியில் வச்சு கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐயோ கட் பண்ண கஷ்டமாக இருக்கே. இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? வாட் அ கட்டிங், பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட் ஆகுதான்னு பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இது வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமாட்டி தனியாக சொல்கிறேன். ஆனால் என்ன ஒழுங்காக தான் கட் பண்ணல. சரி மேஜிக் தானே, அவனை என்ன சொல்ல முடியும். கட் பண்ணதை ஓரமாக வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு ஒரு டீ எடுத்துக்கோங்க. ஸோ 1 இன்ச் டீ, அதை எடுத்து எந்த சைடு, இந்த சைடும் ஹோல்ஸ் இருக்கும், அந்த சைடும் ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல ஒன்று இதில் மாட்டுங்க, இன்னொரு சைடு மாட்டுங்க. ஸோ நல்லா இப்போ டைட்டாக மாட்டிடுங்க. மாட்டினக்கப்புறம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நடுவில் மட்டும் ஒரு டீ ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஒரு பைப்பில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்டில் ஒரு டீ இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைட்டாகவே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கீழே ஸ்டெபிலிட்டியாக நிற்கும். நீங்கள் கீழே வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அது ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த சைடு இருக்க மாதிரியே தான் அந்த சைடு வரணும். சென்டரில் அந்த இது மேலே பார்க்க இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. ஸோ கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஓவராலாக பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே ஒரு டீ மாதிரி இருக்கும், நடுவில் இந்த சைடு போட்ட டீ, கீழே ஒரு டீ, அந்த மாதிரி தான் இருக்கணும். இதான் கரெக்டு.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இதே தான் கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு டீ மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெரிய பைப் சொன்னோம்ல கட் பண்ணோம்ல, அந்த பைப்பை வச்சு அதை சென்டரில் வைங்க அந்த டீயில். ஸோ சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல நம்ம 2ஆக கட் பண்ணணும். இதை கட் பண்ணாதான் உள்ளே திணிக்க முடியும். Begin the scene. சபா எப்படியோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி 2த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸையும் கட் பண்ணணும். 4 பீஸையும் கட் பண்ணி முடிச்சோன்னே இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க, ஒழுங்காக வச்சுருங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி கோனில் இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ கோனில் இருந்தாலும் அது சரி பண்ணிடலாம். பண்ணி முடித்தோன்னே இந்த இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல, ஒன்று சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. அதை இந்த மெத்தடில் தான் நான் சொல்லணும். இந்த இடத்துல தான் நல்லா நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெருசும் ஒரு சிறுசும் எடுத்துக்கோங்க. பெருசை ஒரு சைடு மாட்டுங்க, சிறுசை இன்னொரு சைடு மாட்டுங்க. அதாவது கிராஸாக மாட்டணும். இந்த சைடு பெருசு வச்சோன்னா அந்த சைடு இந்த சைடு ரைட் சைடில் நம்ம பெருசு வச்சோன்னா அந்த சைடு லெஃப்ட் சைடில் பெருசு வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம இதில் சொல்யூஷன்லாம் போட்டு ஒட்ட தேவையில்ல. இதே மாதிரி இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பெருசு மாட்டுங்க, ரைட் சைடில் வந்து சிறுசு மாட்டுங்க. இப்படியே அந்த ஆப்போசிட்டாக இருக்கணும் அந்த இதெல்லாம். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தா ஐ மாதிரி இருக்கும், அந்த சைடு பார்த்தா அச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹோல்ஸ் வருது பாருங்கள். இதில் தான் நம்ம வந்து அந்த லைட்டை ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டே காமிச்ச லைட்டு. ஸோ நல்லா இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கீழே இருக்க அந்த டீ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இதில் அதுக்கப்புறம் லைட்டை மாட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இதோட பட்ஜெட் என்னமோ ரொம்ப சின்னது தான். நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே வச்சு தான் செஞ்சேன். ரொம்ப பட்ஜெட் ஆகலை எனக்கு. லைட்டை மட்டும் அதை கரண்ட்டில் சொல்லிக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப 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 சிம்பிள் தான். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.